கிரீனிஸ் ஹோம் ரெமடிஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு தயிர் சாதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னது வெயிட் லாஸ் பண்ண தயிர் சாதமா அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, தயிர் சாதம் தான். ஆனால் அரிசி வச்சு பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக சொரக்காய் வச்சு தான் பண்ண போகிறோம். வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சொரக்காயை வச்சு தயிர் சாதம்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம். ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அதோட வெயிட் லாஸ் பண்ணவும் முடியும். வெயிட் லாஸில் இருக்கும்போது அரிசியை தவிர்க்கிறதுனால ஈஸியாக எடையும் குறைக்கலாம். நம்ம ஊரில் சுலபமாக கிடைக்கிற இந்த சொரக்காய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒரு கப்பு வெள்ளை சாதத்தில் 200 கேலரி கிட்ட இருக்குது. அதுவே ஒரு கப்பு சொரக்காயை பார்த்திங்கன்னா வெறும் 22 கேலரி மட்டும்தான் இருக்குது. அதனால ஒரு கப்பு சாதம் சாப்பிட்ற இடத்துல நீங்கள் 2 கப்பு சொரக்காய் கூட சாப்பிட்லாம். இதில் 96% தண்ணி இருக்கிறதுனால உங்கள் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைவாக இருக்கிற உணர்வு கொடுக்கும். இதில் வெறும் 5 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால லோ கார்ப் டயட் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்லாம். இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால செரிமானம் ஆகிறதுக்கு சுலபமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மலச்சிக்கல் தவிர்க்கவும் உதவுது. இது கொலஸ்ட்ராலையும் ரத்த அழுத்தத்தையும் கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதால இது ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத நீரையும் உப்பையும் சிறுநீர் வழியாக வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த சுரக்காய்க்கு உண்டு. வாங்க இப்போ அந்த சொரக்காய் தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு பாதி சொரக்காவை எடுத்து வச்சு நல்லா தோலெல்லாம் சீவிட்டு, அந்த சீவலில் பெரிய பல் இருக்கிற சீவலாக பார்த்து அதை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி நல்லா வந்துடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் துருவி வச்ச சொரக்காய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தயிர் எடுத்திருக்கேன், அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் வரமிளகாய், இல்லைன்னா உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்குன்னா பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். நல்லா இலசாக இருக்க காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா முத்தி போன விதையெல்லாம் இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் துருவுறப்போ விதையெல்லாம் வந்துச்சுன்னா கூட அதை யூஸ் பண்ண வேண்டாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா காஞ்சிட்டுட்டோம். காஞ்ச உடனே அந்த சொரக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 2 கப்பு சொரக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். சொரக்காயை போட்டுட்டு நல்லா அந்த பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஈவனாக வேகும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நடுவில் ஓப்பன் பண்ணி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிக்காத மாதிரி. நம்ம 2 கப்பு சொரக்காய் எடுத்தோம் இல்லையா, இப்போ அது நல்லா அந்த தண்ணியிலேயே வெந்து 1 கப்பு அளவுக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சொரக்காய் நல்லா ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ திரும்ப மூடி போட்டு அதை ஓரம் வச்சுருங்க. ஓரம் வச்சுட்டு இன்னொரு சின்ன பாத்திரம் எடுத்துட்டு நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு சின்ன தாளிக்கிற கடாய் எடுத்துட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணல. அதே போல் பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா எங்களுக்கு நிறைய உளுத்தம்பருப்பு இருக்கிறது பிடிக்கும். ஏன்னா நடுவில் அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக வர்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை இஞ்சி கூட நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், அது உங்களோட சௌரியம்தான். இப்போது நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த சொரக்காயில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை கப்புக்கும் மேலே தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. சத்தான சுவையான வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு தயிர் சாதம் ரெடி.
பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கள்.